ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நிறைய சர்டிஃபிகேட் நிறைய ஃபைல்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம். இதுக்கு ஏதாவது இப்போ ஒரு சர்டிஃபிகேட் வேணும், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வேணும், ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும், இப்போ நம்ம டக்குன்னு வெளியில் போகணும் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த டைமில் வந்து நம்ம எதில் வச்சோன்னு தெரியாமல் தேடுவோம், எந்த ஃபைலில் வச்சுருக்கோம், எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் தேடுவோம். அது வந்து அந்த டைமில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளோட ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரூஃப் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக ஃபைல் பண்ணி வைக்கலாம், அதை நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னோடய வீட்டில் என்னோடய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் என்னோடய ஃபைல் கலெக்ஷன்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபைல்ஸை வந்து எல்லாமே தனித்தனியாக தான் வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெயின் ஃபைல். இந்த ஃபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முக்கியமான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருப்பேன். அதே போல் அடிக்கடி தேவைப்படாத ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக வந்து நான் இதில் வச்சுருப்பேன். அப்போ தான் வந்து அடிக்கடி இந்த ஃபைலை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ இதில் உள்ள ஒரிஜினல்ஸ் எதுவும் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக எனக்கு ரேராக யூஸ் ஆகிற ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மட்டும் நான் இந்த ஃபைலில் வச்சுருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நர்சிங் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட், என்னோடய 12th அண்ட் 10th மார்க் ஷீட், என்னோடய இன்டெகிரேட்டட் சர்டிஃபிகேட், என்னோடய காலேஜ் மார்க் ஷீட், டிசி, என்னோடய அப்பாயின்மெண்டல் லெட்டர் அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், நான் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கானோ அதுக்கோட அப்பாயின்மெண்ட்டோட பர்த் சர்டிஃபிகேட், ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற முக்கியமான சர்க்குலர்ஸ், இது போல் எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து அடிக்கடி யூஸ் ஆகாது, வேறு தான் எனக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது போல் சர்டிஃபிகேட்லாம் நான் இந்த மாதிரி ஒரு ஃபைலில் செக்யூர் பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு என்னோடய மற்ற சர்டிஃபிகேட் எல்லாமே நான் அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனி ஃபைலில் போட்டு அதுக்கு லேபிள் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹாஸ்பிட்டல் சர்க்குலர்ஸ்லாம் இருக்கிற ஒரு ஃபைலு. நான் எல்லா ஹாஸ்பிட்டலில் எந்த சர்க்குலர் கொடுத்தாலும் நான் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபைலில் வச்சுடுவேன். அப்போ எனக்கு திருப்பி தேவைப்படும் போது நான் இந்த ஃபைல்லேருந்து எடுத்து நான் எது வேணுமோ அதை எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய எல்ஐசி ப்ரீமியம் போட்டிருக்க அதோட ரிலேட்டட் சர்டிஃபிகேட், அதெல்லாம் வந்து நான் தனியாக ஒரு ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எனக்கு எப்போ தேவையோ நான் அப்போ அதுலேருந்து திரும்பி எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு ஜாயின் பண்ணதுலேருந்து கொடுத்த பே ஸ்லிப் எல்லாமே நான் இதில் வச்சுருப்பேன். என்னோடய ஐடி ரிலேட்டட் ஃபார்ம்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸும் வந்து நான் இந்த ஃபைலில் வச்சுருப்பேன். ஸோ நான் இப்போ வெளியில் போகிறேன், எனக்கு ஏதாவது அந்த ஜெராக்ஸ் தேவை அப்படின்னா நான் இந்த ஃபைல்லேருந்து எடுத்து கொடுத்துப்பேன். ஆனால் எடுத்ததை மறுபடியும் நான் ஜெராக்ஸ் பண்ணி இதிலேயே வச்சுடுவேன் இன்னொரு காப்பி. ஸோ நெக்ஸ்ட் டைம் தேவைப்படும் போது நான் இந்த ஃபைல்லேருந்தே அப்படி எடுத்துப்பேன். இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் ஏதாவது என்னோடய சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு நான் ஏதாவது ஆஃபீஸ்க்கு போகிறேன், எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா நான் இந்த ஃபைலில் வச்சு எடுத்துகிட்டு போவேன். ஸோ நான் வேலை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அந்த கன்சர்ன் ஃபைல்லே வந்து வச்சுடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய டாட்டரோட ஃபைல். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவளோட ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நான் இதில் தான் வச்சுருப்பேன். அவளோட பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஆதார், இம்யூனைசேஷன் ஷெட்யூல் கார்டாக இருக்கட்டும், நான் எல்லாமே அவளோட ரிலேட்டட் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் தான் வச்சுருப்பேன். இது வந்து என்னோடய சன்னோட ஃபைல். இதுலேயும் அதே போல் தான் அவனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து நான் இந்த ஃபைலில் தான் வச்சுருப்பேன். ஸோ இது போல் என்னென்ன இருக்கோ, சிலிண்டரோட ரிலேட்டட் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை 2 வீலர், இல்லை வந்து வாரண்டி கார்டு, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே வாரண்டி கார்டு இருக்கும். ஸோ நான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ஃபைலில் போட்டிருப்பேன். ஸோ நம்ம டக்குன்னு தேவைப்படும் போது நான் எடுத்துக்கலாம், நம்ம அந்த டைமில் வந்து தேடிட்டு இருக்க வேண்டாம். அதே போல் என்னோடய ஹஸ்பண்டோட ஜெராக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தனி ஃபைல் வச்சுருப்பேன். தென் எங்கள் மேரேஜ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேங்க்கோட பாஸ்புக் அண்ட் செக் புக் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ஃபைலில் போட்டு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஒரு தனி ஃபைலில் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபைலில் வச்சுருப்பேன். பட் 2 ஃபைலுமே ஒரு ஒர்க்குக்காக வெளியில் இருக்குது. ஸோ அந்த ஃபைலை இது கூட வைக்க முடியல.
லாஸ்ட்டாக இந்த ஃபைல் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு பெரிய கவரில் வந்து வச்சுருப்பேன். ஸோ நான் வந்து அதுலேருந்து எனக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து ஃபைல் பண்ணி வைக்கும் போது நம்ம டக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வேணும், அவசரமாக வெளியில் போகணும் அப்படின்ற போது அந்த ஃபைலை மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு அவுட் சைடு ஃபைல் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுலேருந்து ஷிப் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து எடுத்து வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நான் பண்ணுவேன். இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.